பாலாடையிலேருந்து எப்படி நெய் வந்து நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாங்க. வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் பாப்பா கொடுக்குற பாலாடைலாம் எடுத்து எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதத்துக்கான பாலாடை. அது கூட ஐஸ் வாட்ரு வந்து எடுத்துருக்கேங்க. அது வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பாதி பாதியாக போட்டுக்கணுங்க. அந்த பாலாடை ஃபுல்லாக போட்டால் வந்து கொள்ளாது. அதனால் பாதி பாதியாக எடுத்துக்கிட்டு ஐஸ் வாட்ரு 2-3 டைம் நல்லா ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணுங்க. நல்லா அரைச்சிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா 1 மாதத்துக்கு ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டா குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பத்தலினா கடையிலையும் வாங்கிக்கோங்க. இதே தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். தீர்ந்துருச்சுன்னா அப்புறம் கடையிலையும் நான் வாங்கிக்குவேன். இதுவும் யூஸ் பண்ணிக்குவேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கடையில் நம்ம வாங்குற நெய் எப்படி இருக்குமோ அதை விடமே இது நம்மளே செய்கிறதால நல்லாவே வாசமாக நல்லா இருக்குங்க. 2-3 டைம் இடையில இடையில திறந்து பார்த்து தண்ணி ஐஸ் வாட்டர் ஊற்றி ஊற்றி நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லாவே ஓட்டிக்கணுங்க. 2-3 டைம் இடையில. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க. அதிகமாக ஊற்றினா மேலே தெறிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வந்து அது வந்து நல்லா இதாகணுங்க, கெட்டியாகணும். அது நல்லாவே பிரிஞ்சு வரும். அதை பார்த்தாவே நமக்கே தெரியும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஓட்டினா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. இடையில இடையில தண்ணி மட்டும் பார்த்து பார்த்து ஊற்றிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அது க்ரீம் மாதிரி தான் இருக்கும். அந்த க்ரீம் மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டே இருந்தோம்னா அப்புறம் சூப்பராக வந்து அது வந்து பிரிஞ்சு வந்துடுங்க. அந்த பாலாடையிலேருந்து நெய் வந்து பிரிஞ்சு வந்துடுங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். இந்த அளவுக்கு வந்த பிறகு திரும்பி நம்ம மிக்ஸிலாம் போட்டு ஓட்ட வேணாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து வராது. இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோடனே இதை வந்து தனியாக ஐஸ் வாட்டர் வந்து ஒரு வானலில் எடுத்துக்கிட்டு இதை தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பால் மாதிரி ஊற்றிக்கிட்டு அப்படியே கூட எடுத்து போட்டுக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் மாதிரி உருட்டி வந்து அந்த ஐஸ் வாட்டர்லேயே கொஞ்சம் நேரம் போட்டுக்கணுங்க. அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக இதாகும் எல்லாமே. அந்த வந்து அந்த புளிப்பு தன்மை வந்து கொஞ்சம் போகும். ஏன்னா அந்த புளிப்பு பாலாடையிலேருந்து புளிப்பு இருக்கும்ல, அந்த புளிப்போட தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். அந்த புளிப்பு கொஞ்சம் போகணுன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியிலே அப்படியே வந்து ஐஸ் வாட்டர்லேயே இருந்தால் அந்த புளிப்புலாம் போயிடுங்க. 2-3 டைம் நம்ம ஐஸ் வாட்டர்லேயே தாங்க 2-3 டைம் வாஷ் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த புளிப்பு தன்மையெல்லாம் இருக்காது. நெய்யும் சூப்பராக வாசமாக இருக்கும் நமக்கு. அதனால் நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக வந்து எடுத்து வானலில் போட்டு நம்ம அடுப்பில் வச்சாவே நல்லா சூப்பராக நெய் வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 2-3 டைம் நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நெய் வந்து இது பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. நம்ம வானலில் வந்து கேஸில் வந்து வானல் வச்சுக்கிட்டு நெய் வந்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நெய் வந்து அதில் சேர்த்துக்கணுங்க. அப்புறம் வந்து அது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சா அப்படி தீஞ்சு கருகி போயிடுங்க, கலரே மாறிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை வாஷ் பண்ணுறதாங்க பெரிய விஷயமே. ஏன்னா அது வந்து அந்த இதெல்லாம் ஒட்டிக்கும் அப்படியே பிசு பிசுன்னு. அதை வாஷ் பண்ணுறதுக்காகவே நான் எவ்வளோ நாள் எடுக்காதே இருந்தேங்க. அப்புறம் தான் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றி இது பண்ணால் வந்து டக்குன்னு போய்டுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தான் அதுவுமே பார்த்தேன் நான். இந்த மாதிரி சுடு தண்ணி போட்டு கழுவுனா அது எல்லாமே போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் டிஷ் வாஷ் போட்டு நம்ம விளக்கி வச்சுக்கலாம். நார்மலாக தான் இருக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி கொதிச்சிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் நல்லா கொதித்து அது நல்லாவே நெய் வந்து தனியாகவே பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் கழித்து அதை அப்படியே எதுவுமே பண்ணாத விட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்குற நெய் மாதிரி அந்த மணல் மணலான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியே இருக்குங்க சூப்பராக நெய்.